ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கார்டனிங் வீடியோ. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பேஸ்கெட் ஃபுல்லாக நாங்கள் வந்து கீரை போட்டிருக்கோங்க. நிறைய கீரை போட்டோம், ஆனால் சூப்பராக முளைச்சிருக்கு. நாங்கள் இந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நல்லாவே வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மாதுளம்பழ செடியிலேயே பார்த்திங்கன்னா சைடில் பெரண்டை நல்லா வளர்ந்துருக்குங்க. நிறையா பெரண்டை இருக்குது. நாங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறது வந்து சட்னி யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் சட்னி தான் பண்ணுவோம், நல்லாயிருக்கும். நீங்களும் கிடைக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி செடிகள் வைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் செடி அண்ட் வந்து இது வந்து அவரைக்காய். இப்போ தான் சின்ன பூ வச்சுருக்கு அவரைக்காய் செடியில் பூ. கத்திரிக்காய் வந்து பர்பிள் கலர் கத்திரிக்காய், அதுலேயும் சின்ன சின்ன பிஞ்சுகள் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா வந்து செம்பருத்தி செடி வந்து சாண்டில் கலரில் இருக்குங்க. சாண்டிலில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு கலந்து இருக்கும். அது வந்து ஒரு சின்ன டப்பாவில் மாதிரி தான் வச்சுருக்கோம். தினமும் ஒரு 2 பூவாவது பூத்துரும். அது பார்த்திங்க அப்படின்னா ரோஸு. இது வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்குங்க. நல்லா வந்து அதோட மறுமணமே ரொம்ப சூப்பராக இருக்கும். குல்கண்ட்லாம் தயாரிப்பாங்களே அந்த மாதிரி ரோஸ். இது சாப்பிட்டு பார்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து மாச்செடி. அது வந்து சின்னதாக ஒரு இருந்துச்சு, அதை வந்து வச்சு பார்க்கலாமே அப்படின்னு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபேவரட்டான கொய்யா தாங்க. மாடித்தோட்டத்துலேயே ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கிறது கொய்யா தான். கிட்டத்தட்ட ஒரு 10-20க்கு மேலே காய் வச்சுருக்கு. நாங்கள் வந்து இது வரைக்கும் நிறைய காய் பறிச்சிட்டோங்க. தொடர்ந்து ஒவ்வொரு கிளையிலையும் நிறையா பிரான்ச்சஸ்லேயும் நிறையா ஒரு 2-3 கொத்தாக வைக்காமல் இருக்காது. பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் பாருங்கள், பெருசு பெருசாக நல்லா வந்திருக்கு. மாடித்தோட்டத்தில் தான் வச்சுருக்கோம். நீங்களும் உங்களுக்கு இடம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாடித்தோட்டத்தில் செடிகள் வளருங்க. சூப்பராக உங்களுக்கு நல்லபடியாக வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாடித்தோட்டத்தில் வைக்கிறதுக்குன்னே சரி கொய்யா விற்கிறாங்க. அது மாதிரி வாங்கி வச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த கொய்யாவுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் எதுவுமே கொடுக்குறது இல்லைங்க. வீட்டில் யூஸ் பண்ணுற கழனி தண்ணி, எக்ஸ்ட்ரா வந்து காய்கறியோட வேஸ்ட்டு அண்டு வந்து ஆனியன் வேஸ்ட்டு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாவே நல்லா செடியெல்லாம் வளருது. மிளகாய் செடி நம்மளோட ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. இந்த லைட்டாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் சுருங்கி போன மாதிரி இருக்குங்க. இது கொய்யாவில் ரொம்ப நல்ல வெரைட்டி வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறது தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செடியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நான் போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.